மனிதரில் புனிதர் புனித சிலுவை யோவான். காட்சி தியான வாழ்வு வாழ்கிறவர்களின் பாதுகாவலர். அவிலா அருகிலுள்ள ஹோந்த்ரோ தேவஸ் என்னுமிடத்தில் 1542ஆம் ஆண்டு ஜூன் 24 அன்று பிறந்தவர் யோவான் தே எப்பஸ் அல்வாரெஸ். இவர் கொன்சாலா தே எப்பஸ் மற்றும் கேத்ரின் அல்வாரெஸ் ஆகியோரின் 3 குழந்தைகள் கடைக்குட்டிகள் ஆவார். கொன்சாலோ மிக வசதியான குடும்பத்து பிள்ளை. ஆனால் அவர் ஏழை வீட்டில் பெண் எடுத்ததால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு டொலோடோ நகரில் நெசவு தொழில் செய்து வந்தார். இவர்கள் ஏழ்மை பிடியில் சிக்கி தவித்தார்கள். யோவான் 7 வயது சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை இறந்தார். பிள்ளைகளை மனநிறைவுடன் வளர்க்க முடியவில்லை என்று தாய் வருந்தினார். ஆரம்பம் முதலே வறுமையின் கோரத்தை அனுபவித்த யோவான் மடனோ டெல் காம்போ நகரில் இருந்த மிக சாதாரணமான பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். நல்ல கவனிப்பு திறனும் ஆர்வமும் நிறைய பெற்றிருந்தார். இவர் கலைத்திறனில் ஆர்வம் மிகுந்தவராக விளங்கினார். எனவே பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டார். மெடினோவில் இருந்து மருத்துவமனை நிர்வாகி யோவானை தம்முடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தமது உதவியாளராக வைத்திருந்தார். 7 ஆண்டுகள் மருத்துவமனை ஏழைகளின் ஏழைகளை கவனமுடன் கவனித்துக் கொண்டு யோவான் சற்று நேரம் ஒதுங்கி இயேசு சபையினர் நடத்தி வந்த பள்ளிக்கு சென்று தம் அறிவை விசாலப்படுத்தினார். தம் உடலை கவனமுடன் பேணி வளர்த்தார். எதிர்காலம் குறித்து அதிகம் கவலைப்பட்டார். ஜெபம் செய்து கொண்டிருந்த போது இறைவன் உணர்த்தியதன் அடிப்படையில் கார்மேல் சபையில் சேர்ந்து 1563 பிப்ரவரி 24 அன்று துறவற உடையை அணிந்தார். புனித மத்தியாவின் யோவான் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். சலமென்சா சென்று 4 ஆண்டுகள் மெய்யியல் மற்றும் இறையியல் கற்று 1567இல் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். இந்நிலையில் கன்னியர்களுக்கு சீர்திருத்த மடம் ஒன்று அமைக்க புனித அவிலே தெரசா மெடனோ வந்தார். கார்த்துசியின் சபையில் சேர வேண்டும் என்று நினைத்திருந்த யோவான் புனித தெரசாவை சந்தித்தார். கன்னியர் இல்லங்களில் செய்து வந்த சீர்திருத்தங்கள் போல குருக்களும் செய்ய நினைத்த தெரசா தம் விருப்பத்தை யோவானிடம் தெரிவித்தார். யோவானும் அதே எண்ணத்தில் இருந்ததால் 1568 நவம்பர் 28 அன்று கார்மேல் சீர்திருத்த சபையின் முதல் இல்லம் ஆரம்பமானது. தெரசாவின் கனவு நனவாக பல்வேறு வகைகளில் உதவி செய்து நிறைய மடங்கள் தொடங்கினர். ஏழ்மை நிலை கடுமையாக இருப்பதற்காகவும் விதிமுறைகள் கெடுபிடியாக உள்ளதாகவும் கூறி இந்த சீர்திருத்தத்தை பல்வேறு கார்மேல் துறவிகள் எதிர்த்தார்கள், விமர்சித்தார்கள். தெரசா தங்கள் மடங்களில் நுழைவதை தடுக்கவும் முயன்றார்கள். 1577 டிசம்பர் மாதம் பிளான்சென்யோ என்னும் இடத்தில் நடந்த சபையின் பொது பேரவையில் 3ஆம் தேதி அன்று யோவான் குற்றவாளி என்று தீர்ப்பிட்டார்கள். சிறையில் அடைத்தார்கள். 9 மாதங்கள் சிறையில் இருந்தார். அது ஓர் இருட்டறை. யாருடனும் பேச முடியாது, யாரையும் பார்க்க இயலாது. உணவு மட்டும் வேளா வேளைக்கு வரும், அவ்வளவே. இந்த துயரமான சிலுவை நாட்களில் காவல் இருந்த ஒரு துறவி துணையுடன் தாள் பெற்றால் தம் அனுபவங்களை எழுத்தில் வடிவடித்தார். கார்மேல் மலையேற்றம், ஆன்மாவின் இருண்ட இரவு, ஆன்மீக சங்கீதம், அன்பின் உயிர் சுடர் என்னும் 4 நூல்களில் இவரின் துன்பங்கள் வெளியாகி உள்ளன. முதலில் 1618ஆம் ஆண்டு இவரின் நூல்கள் வெளியிடப்பட்டன. அன்பு செய்வதே என் கடன், வாழ்வில் அந்தி பொழுதில் அவ்வன்பே நம்மை தீர்ப்பிடும் என்று கூறிய யோவான் 1591இல் மட்ரிட் நகரில் நடந்த பொது பேரவையில் பங்கேற்றார். அதில் தெரசா தொடங்கிய சீர்திருத்தத்திற்காக உதவிகள் செய்தார் என்று கூறி கிரேசியன் என்னும் குருவை தண்டித்ததை யோவான் கண்டித்தார். மேலும் கார்மேல் கன்னியர்கள் பெற்று வரும் ஆன்மீக வழிகாட்டுதலை நிறுத்த வேண்டும் என்று சிலர் பேசிய போது எதிர்த்தார். இதனால் தொலை தூரத்தில் இருந்த ஓர் இல்லத்திற்கு அனுப்பினார்கள். அங்கிருந்த தலைவருக்கு யோவானை பிடிக்காது என்பதால் யோவானை சிறையில் தள்ளினர். எதிர்பாராத நாள் ஒன்றில் அந்த பக்கமாக சென்ற கார்மல் சபை தலைவர் யோவானை பார்க்க சென்றார்.
அவர் உடல் நலக்குறைவுடன் சாகும் நிலையில் இருப்பதைக் கண்டு சிறையில் இருந்து விடுவித்தார். அன்பு செய்யும் ஆன்மா ஆண்டவரை சிறைப்பிடித்து வைக்கும், தம் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் என்று கூறிய யோவான் 51வது திருப்பாடலை ஜெபித்தார். இனிமை மிகு பாடலை ஒருவர் வாசிக்க 1591 டிசம்பர் 16 அன்று தம் உயிரை விட்டார். திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் 1675 ஜனவரி 25 அன்று சிலுவை யோவானை அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் 1726 டிசம்பர் 27 புனிதர் பட்டம் வழங்கினார். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனர் என்று அறிவித்தார். மாற்றங்கள் ஏற்படுத்துவோர் புறக்கணிக்கப்படுவார்கள். ஜெபத்துடன் தொடர்ந்து பணியாற்றுகிறவர்கள் நினைக்கப்படுவார்கள். புனித சிலுவை யோவானே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.